டெலிவரி லைனாவது நம்ம இப்போவாவது பிளான் பண்ண another 2-3 monthsக்கு ரெடி. ஏன்னா நம்ம பிளானே பண்ணாமல் நம்ம டேங்கை கட்டிட்டு தான் அதை வேஸ்ட்டாக போயிருக்கு. அது கொஞ்சம் நீங்கள் இப்போ இனிஷியேட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஒகேனக்கல் வாட்டர் திருந்தாடே நம்ம பகுதிக்கு வரல. ஏன்னா நம்ம கிரவுண்ட் லெவல் வாட்டர் எல்லாமே டிடிஎஸ் வந்து 2000 வருது. ஏன்னா தென் கலர் வாட்டர் நம்ம பகுதியில் இண்டஸ்ட்ரியல் பெல்ட்னால கலர் வாட்டர் வந்துருந்து தென் ஸ்கின் அலர்ஜி வந்துட்டு இருக்குது. ஸோ ஃபார் இது ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம பகுதிக்கு நம்ம ஒகேனக்கல் வாட்டர் கொடுத்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கிரவுண்ட் லெவல் வாட்டர் கிடைக்குது, கிடைச்சாலுமே அது வந்து எல்லாமே கலராக வருது எல்லாம். ஏன்னா லாஸ்ட் டைமே நான் சாருக்கு வந்து லாஸ்ட் டைமே நம்ம மேயர் சார் கொடுத்தோம். லாஸ்ட் மேடம் விசிட் பண்ணி தெரியும். அந்த ஒகேனக்கல் வாட்டர் எப்படியாவது பண்ணணும் செக் பண்ணுவோம். பைப்லைன் எக்ஸ்டென்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. பைப்லைன் ஓடி ஏன்னா மெயினாக வந்து கம்பெனிஸ் வந்து கம்பெனிக்குள்ளேயே அவங்க போர் போட்டுட்டு தண்ணி அதுக்குள்ளேயே ஓட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஏரியா எல்லாமே கிரவுண்ட் லெவல் வாட்டர் எல்லாமே பொல்யூட் ஆகிட்டு இருக்குது. அது கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் போய் பார்த்துட்டு இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் போய் பார்க்கணும். அது ஏன்னா குளோபால் டெனாக்கோ அப்புறமா இந்த அசன் சர்க்கியூட் இந்த கம்பெனிஸ் எல்லாமே நேரவே அவங்க கம்பெனியில் கொஞ்சம் மானிட்டர் பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏன்னா அட்ஜாயிண்ட் ஏரியா தான் நம்ம என்ன ரெசிடென்சியல் ஏரியா வருது. ஸோ மேஜர் இஷ்யூவாக ஆகிட்டு இருக்குது அந்த ஏரியாவில். மெயினாக வந்து நம்ம பகுதி வந்து காந்தி ரோடு கோட்டை நகர் ஏன்னா ரொம்ப லோ வோல்டேஜ். ஏற்கனவே நான் 6 monthsலேருந்து ஈபியில் சொல்லிட்டே இருக்கோம், அதுக்கு லெட்டர் கொடுத்துருக்கோம். பட் ஸ்டில் த டேட் ஈபி வந்து அவங்க இன்னும் எதுவுமே ஸ்டெப் எடுக்கல சார். என்ன இஷ்யூ வந்து காந்தி நகர் சைடு என்ன இஷ்யூ அது லோ வோல்டேஜ் சார். லோ வோல்டேஜ் அவங்க சொல்லியிருக்கிறது அங்கே இன்னொரு சொன்னது உங்களுக்கு அத்தனை லோ வோல்டேஜ் எத்தனை வோல்ட்ஸ் கொடுக்க முடியுங்க? 3 வாரம் சொல்லியிருக்காங்க லோ வோல்டேஜ் 19 36 2 லோ வோல்டேஜ் என்ன போடுறது இருக்குது? ட்ரான்ஸ்ஃபர் தான் போடுறது. கொஞ்சம் பண்ணிட்டு கொடுங்க. எஸ்டிமேட் லோ டிபார்ட்மெண்ட் ஒரு கார்ப்பரேஷன் மீட்டிங் ஓகே ப்ளீஸ் செக் பண்ணிட்டு நான் ஈவினிங் ஃப்ரைடே ஈவினிங். தென் மெயினாக வந்து சார் நம்ம பகுதியில் வந்து மெயின் ரோட்டில் வந்து என்ன சர்வீஸ் ரோட்டில் வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து அங்கேயே பார்க்கிங் பண்ணிடுவாங்க. ஸோ வெஹிக்கிள்ஸ் பார்க் பண்ணால் ஏன்னா ஹைவேல வந்து ரொம்ப இஷ்யூஸாக இருக்குது, டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த ஏன்னா நம்ம ஊருக்கு வர்றது அந்த சர்வீஸ் ரோட்டில் தான் வருது. ஸோ அது வந்து மெயினாக வந்து அந்த வெஹிக்கிள்ஸ் நம்ம அங்கே பார்க் பண்ணாமல் கொஞ்சம் என்ஹெச் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த செக் போஸ்ட் இருக்கும் அந்த இடத்துல அங்கே ஒரு இடம் பார்க்கிறோம், பார்க்கிங் இடம் பண்ணோம். அதனால ரொம்ப பல்லாது இருக்குது. ரெண்டாவது எக்ஸிபிலிட்டி அந்த வாரி போடும்போது ஸோ இதுதான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்பிரிட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே அங்கேயே ஸ்டாப் பண்ணி நாட் 1 or 2 days 15 days 20 days இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அட்லீஸ்ட் அவங்க இம்மிடியேட்டாக அங்கே நகரில் இதில் கொடுத்துட்டு அவங்க பர்மிஷன் அவங்க கொடுத்து எடுத்து போகிறது. பஸ் பே ஒன்றும் கட்டலையா? பஸ் பே இல்லை சார். இல்லை. ஸோ அது அதனால ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது மக்கள் வருறதுக்கு போகிறதுக்கு. ஏன்னா பார்டர்லேருந்து நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது வந்து அது இம்மிடியேட்டாக அது பண்ணுறதுக்கு கொஞ்சம் அது லாஸ்ட் டைமே மேடம் பேசுகிறேன் அப்படின்னு சின்ன ரேட்டு அது அப்படியே இருக்குது. நம்மளுக்கு வந்து லாஸ்ட் டைம் சார் இதை பேசும்போது ஏதோனுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ ஏன்னா ஒசூருக்கு நம்ம ஆடட் ஏரியாவுக்கு லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் சார், லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். ஸோ அதனால் வந்து மக்கள் நம்ம பஞ்சாயத்துக்கு கார்பரேஷன் பொறுப்பது நம்ம அதை கேட்டு தான் வருது சார். பட் ஒசூர் லெவலுக்கு ஈக்குவல் இல்லை சார். ஸோ ஆடட் ஏரியா ஸோ அந்த ஜோன் வந்து இப்போ ரைட்னா வந்து நம்ம வார்டு வந்து டி ஜோனில் மாற்றி வச்சுருக்கீங்க சார். அது வந்து சி ஜோனில் மாற்றிருந்தீங்கன்னா அது வந்து நல்லா இருக்கும். என்டையர் வார்டு வர மாட்டாது, தெரு மாதிரி தான் இருக்குது. இல்லை சார், என்டையர் 1000 தெரு மாதிரி பண்ணுறோம். என்டையர் ஜுதோடியே என்டையர் ஜுதோடி அந்த மாதிரி தான் இருக்குது. அது தெரு மாதிரி இருக்குது. அது இன்னுமே இருக்குது. ஏற்கனவே இருந்தது அதே கண்டினியூ இருக்குது. இல்லை அது மோஸ்ட்லி ஒரு 70 மீட்டர் அதெல்லாம் பார்த்துட்டு முன்னாடி பண்ணியிருக்குது, அதே இருக்குது. இப்போ ஒன்றும் சேஞ்ச் பண்ணல, இருந்தாலும் கன்சிடர் பண்ணோட பார்க்கணும். ஏன்னா ஸ்வச் பாரத் வந்து அப்போ வந்து ஜஸ்ட் நம்மளுக்கு 180 rupees இருந்துச்சு சார். இப்போ வந்து 1800 rupees ஸ்வச் பாரத் போடுங்க சார். ஸோ அது வந்து ஸ்வச் பாரத் எல்லாமே கொஞ்சம்
ரெடியூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா மக்கள் அவ்வளோ கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை.